சென்னையை அடுத்த தாம்பரம் அருகே மாடம்பாக்கத்தில் நாடார் சங்கம் சார்பில் 3 இடங்களில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு தர்பூசணி, ஜூஸ் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டன. தாம்பரத்தை அடுத்த மாடம்பாக்கத்தில் கோடை வெயிலில் இருந்து பொதுமக்களை காக்கும் வகையில் மாடம்பாக்கம் நாடார் சங்கம் சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதற்கு மாடம்பாக்கம் நாடார் சங்க தலைவர் பொன்னம்பலம் நாடார், செயலாளர் சிவகணேசன் நாடார் ஆகியோர் தலைமை தாங்கினர். சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் நாடார், நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் மின்னல் ஸ்டீபன் ஆகியோர் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் தலைவர் முத்து ரமேஷ் நாடார், தர்பூசணி பழம் குறித்து தவறான தகவல்களை வெளியிட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் சதீஷ்குமார் பணியிடமாற்றம் செய்யப்பட்டதை வரவேற்பதாக தெரிவித்தார். மாடம்பாக்கம் நாடார் சங்க சார்பாக இன்று 3 இடங்களில் தண்ணீர் பந்தல் மற்றும் தர்பூசணி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. தர்பூசணியில் ரசாயன கலவை செய்யப்படுகிறது என்பதை என்று சொல்லி மக்களிடம் விவசாயிகளுக்கு எதிராகவும் வியாபாரிகளுக்கு எதிராகவும் பொய் பிரச்சாரம் செய்யப்பட்டது. அதை முறியடிக்கும் வகையில் தர்பூசணியை அனைத்து பொதுமக்களுக்கும் இலவசமாக நமது சங்க சார்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசிற்கு இந்த நேரத்திலே நாங்கள் ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தவறான செய்தியை பரப்பிய அந்த அதிகாரியை இடமாற்றம் செய்த மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நாடார் அமைப்பின் சார்பாகவும் வியாபாரிகள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்திருக்கிறோம்.